ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் ஸ்டூடெண்ட். எஸ்எஸ்சி ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் வந்து என்னன்னா செலெக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 13-2025 இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனை, அதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டர் தூரமா போடுறது, இதெல்லாம் நிறைய போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி என்ன பண்ணாங்க, ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஒரு நோட்டீஸ் விட்டுருந்தாங்க. அதுல வந்து சிஜிஎல் போஸ்ட்போன் பத்தியும் அதுக்கப்புறம் செலெக்ஷன் போஸ்ட் ரீ எக்ஸாம் நடக்கணும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் இந்த நோட்டீஸ்ல இருக்கு. ஸோ இந்த ரீ எக்ஸாம் யார் யாருக்கெல்லாம் நடக்க போகுதுன்னா 59,500 கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கு ரீ எக்ஸாம் நடக்க போகுது. இவங்களுக்கு எப்படி தெரிவிப்பாங்கன்னா மெயில் அண்ட் எஸ்எம்எஸ் மூலமா. ஸோ எல்லாரும் உங்க மெயில் செலெக்ஷன் போஸ்ட் கொடுத்திருந்த எல்லாரும் உங்க மெயில் அண்ட் எஸ்எம்எஸ் செக் பண்ணுங்க. யாருக்காவது வந்திருந்ததுன்னா எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு நாளையில இருந்து எக்ஸாம் சிட்டி டீடைல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும் வெப்சைட்ல. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 26ஆம் தேதியில இருந்து நீங்க அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ செலெக்ஷன் போஸ்ட் டீடைல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் நமக்கு அப்கமிங்ல இருக்கிறது சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ். ஸோ சிஜிஎல் வந்து நம்ம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? எக்ஸாம் டேட் வந்து உங்களுக்கு எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் லாஸ்ட்ல, அதாவது செப்டம்பர் 7, 8 அந்த மாதிரி டேட்ஸ்ல நம்ம வந்து சிஜிஎல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து சிஹெச்எஸ்எல் அதே மாதிரி அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக், எம்டிஎஸ் நவம்பர், அதாவது வரப்போற 3 மாசத்துல இந்த எல்லா எக்ஸாம்ஸும் நடந்து முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நீங்க டைமை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம கண்டிப்பா ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லா இந்த டைம் யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜிடி நோட்டிபிகேஷன் வந்துடும். Jan-Feb ஜிடி எக்ஸாம் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த விஷயம் கண்டிப்பா என்டிபிசி நோட்டிபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வரும்போது இதுக்கப்புறம் இயர்லி என்டிபிசி நோட்டிபிகேஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்கமிங்ல அதுக்கப்புறம் நமக்கு சிஜிஎல் எஸ்எஸ்சியோட 2026 கேலண்டரே ரிலீஸ் ஆயிடும். ஓகேவா? ஸோ நீங்க இந்த காலகட்டத்தை ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிடைக்கிற ரிசோர்ஸ், டைம், ப்ரிவிலேஜ் எல்லாத்தையும் நல்லபடியா யூஸ் பண்ணி நல்லபடியா லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருங்க. ஃபர்தரா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.